சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. பிஆர்எஸ் கட்சியின் தலைவர் கே சந்திரசேகர ராவை சில தீய சக்திகள் சூழ்ந்துள்ளன என்று அவரின் மகளும் பிஆர்எஸ் கட்சியின் எம்எல்ஏசியுமான கவிதா தனது கடிதத்தில் தெரிவித்ததன் மூலம் அக்கட்சியில் உள்பூசல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்நிலையில் உள்கட்சி பிரச்சனையை உள்ளேயே பேசி தீர்க்க வேண்டும் என்று கவிதாவின் சகோதரர் கே.டி. ராமராவ் கூறியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து 2 முறை முதல்வராக இருந்தவர் சந்திரசேகர ராவ். ஆனால் குடும்ப அரசியல் ஊழல் நிறைந்த நிர்வாகத்தால் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவரது பிஆர்எஸ் கட்சி காங்கிரசிடமிருந்து தோல்வியடைந்தது. அக்கட்சியில் இருந்து மூத்த தலைவர்கள் பலரும் வெளியேறத் தொடங்கினர். உட்கட்சி பிரச்சனையும் அதிகரித்தது. இதற்கிடையே கட்சியில் அவரின் மகன் ராமராவ், மகள் கவிதா இடையே அதிகார போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் சந்திரசேகர ராவை சில தீய சக்திகள் சூழ்ந்திருப்பதாக அவரது மகள் கவிதா அவருக்கு எழுதிய கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாஜகவோடு பிஆர்எஸ் கூட்டணி வைத்துவிடுமோ என்று மக்கள் நினைப்பதாகவும் அக்கடிதத்தில் கவிதா குறிப்பிட்டிருந்தார். தெலுங்கானா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த போது மக்கள் தன்னிடம் தெரிவித்த கருத்தையே கடிதத்தில் கூறியுள்ளதாக கவிதா விளக்கமளித்தார். இது தொடர்பாக பேசிய கவிதாவின் சகோதரர் கே.டி. ராமராவ், தெலுங்கானாவின் ஒரே தீய சக்தி முதல்வர் ரேவந்த் ரெட்டி தான். பிஆர்எஸ் என்பது ஜனநாயகமான கட்சி. யார் வேண்டுமானாலும் கட்சித் தலைவரிடம் நேரடியாகவோ கடிதம் மூலமோ தங்களின் கருத்தை தெரிவிக்கலாம். கட்சிக்குள் எழும் பிரச்சனைகளை கட்சி அளவிலேயே பேசி தீர்க்க வேண்டும். பொதுவெளியில் உட்கட்சி பிரச்சனையை பேசக்கூடாது என்று தெரிவித்துள்ளார்.